வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் கோப்சிட்டி படத்துலேருந்து. இன்றைக்கி நான் சேலமில் இருக்கிற 2 ஒர்க் ஸ்டார்ட் மோட்டார் ஷோரூமில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டாக்ட் பண்ணுறத செக் பண்ணி பாருங்கள். மேலும் இதுமான வீடியோக்களை நீங்கள் பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். ரீசெண்டாக தாங்க ப்ரீமியம் ஹேட்ச்பேக் டாடா ஆல்ட்ராஸ்க்கு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்றத அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்ம சேனலில் வீடியோவுமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். டாப் லெவல் வேரியண்டான அக்கம்ப்ளிஷ் ப்ளஸ் எஸ் அதை பார்க்காதவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க கம்பேரிசன் என்னென்னு கேட்டிங்கன்னா பியூர் கிரியேட்டிவ் எஸ் அக்கம்ப்ளிஷ் எஸ்ங்க. இதில் நமக்கு மிஸ் ஆகிற வேரியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பேஸ் மாடலான ஸ்மார்ட்டும் டாப் லெவல் வேரியண்ட்டான அக்கம்ப்ளிஷ் ப்ளஸ் எஸும் நமக்கு மிஸ் ஆகுதுங்க. ஸோ இன்றைக்கி நான் அந்த 3 வேரியன்ட் கொண்டு வந்த நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நமக்கு அந்த வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜில் நமக்கு இந்த ஃபீச்சர்ஸ் லோடராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 வேரியண்ட் தான் நான் உங்களுக்காக பிக் பண்ணி கொண்டு வந்திருக்கேங்க. அப்டேட் செய்யப்பட்ட டாடா ஆல்ட்ராஸ்க்கு புக்கிங்ஸுமே நிறைய போயிட்டு இருக்குதுங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் வேலிடாகவும் ஃபுல்லி லோடராகவுமே நமக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாடா ஆல்ட்ராஸ்ங்க. இன்றைக்கி ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்லேயே டீசல் கார் கொடுக்குற ஒரே வெஹிக்கிள் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டாடா ஆல்ட்ராஸ் மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு பெட்ரோல் இன்ஜின் கூடவே நமக்கு பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க. டீசல் இன்ஜின் தனியாக இருக்குங்க. பெட்ரோல் இன்ஜினை பொறுத்தளவு நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் ஏஎம்டி அண்ட் 6 ஸ்பீட் டிசிஎலையுமே நமக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளீட் செக்மெண்ட்டில் நமக்கு 2 விதமான ஆட்டோமேட்டிக்ஸ் வேறு எந்த பிராண்ட்லையுமே கொடுக்கலிங்க. ஸோ டாடா ஆல்ட்ராஸில் மட்டும்தான் நமக்கு 5 ஸ்பீட் ஏஎம்டி அடுத்தலாம் நமக்கு 6 ஸ்பீட் டிசிஎமே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது போக இன்னொரு ஹைலைட்டான விஷயம் நமக்கு சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும்தான், சிஎன்ஜி ப்ளஸ் ஏஎம்டி கொடுக்கலைங்க. அதுவே டீசல் பார்க்கும்போது நமக்கு 5 ஸ்பீட் மேனுவலில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கலர் ஆப்ஷனுங்க. கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவு மொத்தமாக ஒரு 5 விதமான கலர்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிற இந்த கிரே, ப்ளூ அண்ட் பிரான்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு ரெட் கலர் ஒன்று இருக்குதுங்க. கூடவே நமக்கு ஒயிட் கலருமே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 5 விதமான கலர்ஸில் இதையே பை பண்ணிக்க முடியுங்க. பேஸ் மாடலில் மட்டும் நீங்கள் ஒயிட் அண்ட் இந்த நேவியில் மட்டும்தான் வாங்க முடியுங்க. மற்ற எல்லா வேரியண்ட்டுக்குமே நீங்கள் அந்த 5 விதமான கலர்ஸில் நீங்கள் பை பண்ணிக்கலாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக ப்ரைஸ் ரேஞ்சுங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பொறுத்தளவு இந்த அப்டேட் செய்யப்பட்ட டாடா ஆல்ட்ராஸுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 6.89 lakhs ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போது பியூர் நம்ம முன்னாடி இருக்குதுங்க. பியூரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவு நமக்கு 7.69 lakhsங்க. அதுவே கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட்டோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவு 9.05 lakhsங்க. அதுவே அக்கம்ப்ளிஷ் எஸ் வேரியண்ட்டோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவு 9.99 lakhsங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பெட்ரோல் மட்டும் தான் சொல்கிறேன். உங்களுக்கு பெட்ரோல், சிஎன்ஜி, ஏஎம்டி இந்த மாதிரி எல்லா ப்ரைஸ் லிஸ்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து நமக்கு டிரான்ஸ்மிஷனுடைய அவைலபிலிட்டிங்க. நமக்கு 1.2 லிட்டருக்கு நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் ஏஎம்டி, 6 ஸ்பீட் டிசிஎலாக அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவலை பொறுத்தளவு நமக்கு பேஸ் டூ அக்கம்ப்ளிஷ் எஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டாப் லெவல் வேரியண்ட்டுக்கு மட்டும் நமக்கு மேனுவலில் வாங்க முடியாதுங்க. அடுத்து ஏஎம்டிங்க. ஏஎம்டி பொறுத்தளவு நமக்கு பியூர்லேருந்து கிரியேட்டிவ் எஸ் வரைக்கும் நமக்கு 5 ஸ்பீட் ஏஎம்டி அப்படின்றது அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் டிசிஏ பொறுத்தளவு கிரியேட்டிவ் எஸ், அக்கம்ப்ளிஷ் ப்ளஸ் எஸ் இந்த 3 வேரியண்ட்டில் நீங்கள் டிசிஏவை பை பண்ணிக்க முடியுங்க. அடுத்து டீசலுங்க. டீசலை பொறுத்தளவு நமக்கு மேனுவலில் மட்டும் தான் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. டீசலோட அவைலபிலிட்டி வேரியண்ட்டை பொறுத்தளவு நமக்கு பியூரில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க, கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட், தென் அக்கம்ப்ளிஷ் எஸ் வேரியண்ட் இந்த 3 வேரியண்ட்டில் தான் நீங்கள் டீசலை பை பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டுன்னு நான் நம்புறேங்க. ஓகேங்க, இந்த 3 வேரியண்ட்லேயுமே என்னென்ன வித்தியாசங்கள் வேரியண்ட் வைஸாக ஆகுதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். பியூர், கிரியேட்டிவ் எஸ், அக்கம்ப்ளிஷ் எஸ் இதில் டிசைன் வைஸாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. அதே மாதிரி டைமென்ஷன் வைஸாகவுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஃபீச்சர் வைஸாக தான் நமக்கு சேஞ்சஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகுது ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பியூர் வேரியண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். பியூர் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் செய்யப்பட்ட டாடா லோகோவும் ரேடியேட்டர்களையுமே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த பியூர் வேரியண்ட்லேருந்தே நமக்கு எல்இடி டிஆர்ஸ் அண்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்டேட் செய்யப்பட்ட ஃப்ரண்ட் ஏர்டாம் டிசைன்ஸ் பார்த்துக்குங்க. நமக்கு ரொம்ப சிமிலராக தான் கொடுத்துருப்பாங்க எல்லா வேரியண்ட்டுக்குமே. தென் இதில் நமக்கு ஏரோடைனமிக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர் இன்கட்ஸுமே நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்களா? தென் விண்ட்ஷீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் அப்படின்றது இந்த பியூர் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது அப்படியே நம்ம கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட் வரும்போது இதில் அடிஷ்னலாக ஆட் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நமக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகுதுங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 360 கேமரா அப்படின்றது அடிஷ்னலாக ஆட் ஆகுதுங்க. பியூரை கம்பேர் பண்ணும்போது 360 கேமரா அப்படின்றது கிரியேட்டிவ் எஸ்ல ஆட் ஆகுது. இதுவே நீங்கள் அக்கம்ப்ளிஷ்ட் எஸ் வரும்போது இதில் அடிஷ்னலாக ஆட் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு 2 விஷயம் ஆட் ஆகுதுங்க. ஒன்று நமக்கு எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் அப்படின்றது ஐஸ் கியூப் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது நமக்கு அந்த ஏரோ வைப்பர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் அப்படின்றது கிரியேட்டிவ் எஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது அக்கம்ப்ளிஷ் எஸ்ல நமக்கு கிடைக்குதுங்க. ஆல்ட்ராஸுடைய சைட் ப்ரொஃபைல் ஓவரால் லென்த் பொறுத்தளவு நமக்கு 3990 mm. இதோட வீல் பேஸ் 2501 mm. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. 165 mm ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லா வேரியண்ட்டுக்குமே காமனுங்க. ஸோ டைமென்ஷன்ஸ் வைஸாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அப்டேட் செய்யப்பட்ட சைட் ப்ரொஃபைல் டிசைன் பார்த்துங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நமக்கு அந்த லைன்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் மினிமலிட்டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கேட்டிங்கன்னா டெயில் லேம்ப்ஸ்லேருந்து வர லைன் நமக்கு ஃப்ரண்ட்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி அதாவது ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு ரியர் டோர் மிட்டோடைய ஸ்டாப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஏரோடைனமிக்கலாக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி
நமக்கு சைடு கிளாடிங், அதாவது இந்த டோரோட கீழ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக ஸ்கூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரோடைனமிக்கலாக நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க டாட்டாலேருந்து. நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ நிறையாவே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க டாட்டாலேருந்து. ஓகே, சைட் ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு நம்ம பியூர் வேரியண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். பியூர் வேரியண்ட்டில் நமக்கு 16 inches ஸ்டீல் வீல்ஸ் கிடைக்குதுங்க. வித் பிளாக் கலர் வீல் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் செக்ஷன்ஸ் பொறுத்த அளவு நமக்கு 185/60 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல நமக்கு டிஸ்க் பிரேக்குங்க, ரியர்ல ட்ரம் பிரேக்குங்க. ஃப்ரண்ட்ல மேக்பர்சன் செட்ஸ் வந்துருது, ரியர்ல நமக்கு டிஸ்பீமோடைய சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் அப்டேட் செய்யப்பட்ட ஓஆர்வியுமே நம்மளால பார்க்க முடியுதுங்க. நமக்கு பவர் மோட்டாரைஸ் மிரர் கொடுத்துருக்காங்க, வித் டர்ன் இண்டிகேட்டருமே வந்துருதுங்க. அப்டேட் செய்யப்பட்ட டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு ஃப்ளஷ் டைப்ல கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ மாடர்ன் கார்ல கொடுக்குற மாதிரி இதுலையுமே கொடுத்துருக்காங்க. தென் டோர் கார்னிஷ் பொறுத்தளவு நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. ஏ பிலார் பாடி கலர், பி பிலார் மேட் பிளாக் ஃபினிஷிங், சி பிலார் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது அப்படியே நம்ம கிரியேட்டிவ் எஸ் வேரியன்ட் போகும்போது இதில் அடிஷனலாக ஆட் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு 360 கேமரா அப்படின்றது நமக்கு அடிஷனலாக ஆட் ஆகுதுங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சன்ரூஃப் ஆட் ஆகுதுங்க. ஓகேங்களா? இது அப்படியே நம்ம அக்கம்பிளிஷ் எஸ் போகும்போது அக்கம்பிளிஷ் எஸ்ல ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைட் ப்ரொஃபைலில் நமக்கு வீல்ஸுங்க. இது வரைக்கும் நமக்கு 16 inches ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த அக்கம்பிளிஷ் எஸ் வேரியண்ட்ல நமக்கு 16 inches அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஏரோடைனமிக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ்ங்க. ரெண்டாவது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டோர் ஹேண்டில்ஸில் ரிக்வஸ்ட் சென்சர்ஸ் அப்படின்றது கிடைக்குதுங்க. ஸோ இது ரெண்டாவது சேஞ்சஸ். மூணாவது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த அக்கம்பிளிஷ் எஸ் வேரியண்ட்டுக்கு நம்ம டூயல் டோன் ரூஃப் அப்படின்றது வாங்கிக்கலாங்க. ஸோ இது வந்து ஒரு மூணாவது சேஞ்சஸ்ங்க. ஸோ இந்த 3 சேஞ்சஸ் அப்படின்றது நமக்கு கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த அக்கம்பிளிஷ் எஸ்ல நமக்கு கிடைக்குதுங்க. ஓகேங்களா? அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஓகே, இந்த அப்டேட் செய்யப்பட்ட டாடா ஆல்ட்ரஸோடைய ரியர் ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். நமக்கு பியூர் வேரியண்ட்டில் நமக்கு நார்மலான ஏட்னா கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டட் ஸ்போர்ட்டி ஸ்பாய்லர், கட் ஸ்பாய்லர், டிஃபாகர் வந்துருதுங்க. அது போக நமக்கு டெயில் லேம்ப்ஸுங்க. டெயில் லேம்ப்ஸில் நமக்கு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்டேட் செய்யப்பட்டது. இந்த பியூர் லெவலுக்கு நமக்கு அந்த கனெக்டிங் பார் மட்டும் மிஸ் ஆகுதுங்க. மற்றபடி டாட்டாவோட லோகோ கீழே நமக்கு ரிவர்ஸ் கேமரா, ஆல்ட்ராஸோட பேஜிங், அப்டேட் செய்யப்பட்ட ரியர் பம்பர் டிசைன்ஸ் பார்த்துக்குங்க. இதில் நமக்கு 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், 2 ரிஃப்ளெக்டர் வந்துருதுங்க. கூடவே நமக்கு சென்டரில் லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம கிரியேட்டிவ் எஸ் போகும்போது இதில் அடிஷனலாக ஆட் ஆகிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஷார்பின் ஆண்டனா அப்படின்றது அடிஷனலாக கிடைக்குதுங்க. ரெண்டாவது விஷயம் நமக்கு வைப்பர் வித் வாசஸ் அப்படின்றது அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் அப்படின்றது பியூரை கம்பேர் பண்ணும்போது கிரியேட்டிவ் எஸ்ல ஆட் ஆகுதுங்க. இதுவே நீங்கள் அக்கம்பிளிஷ் எஸ் போகும்போது இதில் அடிஷனலாக ஆட் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸ் பார் அப்படின்றது இதில் கிடைக்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய மேஜர் சேஞ்சஸ். அப்படியே நம்ம பூட்டை பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவு டாடா ஆல்ட்ராஸோட இது 345 லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலர் வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு 345 லிட்டர் அப்படின்றது கிடைக்குங்க. இதில் லக்கேஜ் ஹூக் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உள்ள ஸ்பேர் வீல் பொறுத்தளவு எல்லா வேரியண்ட்டுக்குமே காமனான 14 inches ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 165/80 கிடைக்குதுங்க. லக்கேஜ் ஹூக் நமக்கு 2 பக்கமே கொடுத்துருக்காங்க இந்த பியூர் வேரியண்ட் லெவலுக்கு. சீட்ஸை பொறுத்தளவு நமக்கு 100% பெஞ்ச் ஃபோல்டிங் அப்படின்றது இந்த பியூர் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவே நீங்கள் கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட் வரும்போது இந்த கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட்ல நமக்கு அடிஷனலாக ரியர் பார்சல் செல்ஃப் அப்படின்றது கிடைக்குதுங்க. தென் ரெண்டாவது விஷயம் நமக்கு பூட் லேம்ப் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் அப்படின்றது சேஞ்சஸ் ஆகுதுங்க. இதுவே நீங்கள் அக்கம்பிளிஷ் எஸ் வரும்போது இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரியேட்டிவ் எஸ்ஸுக்கும் அக்கம்பிளிஷ் எஸ்ஸுக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லைங்க, சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவு நமக்கு 345 லிட்டருங்க. இதுவே நீங்கள் சிஎன்ஜி வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அதுவுமே நமக்கு கிளவராக பண்ணி கொடுத்துருக்காங்க மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதாவது நமக்கு 210 லிட்டர் வரைக்குமே கிளைம் பண்ணிக்க முடியுங்க வித் சிஎன்ஜியோடைய. இதுவே ஒரு நல்ல விஷயங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். உள்ளே போய் இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். 3 வீட்டோட கீ பார்த்துக்குங்க. இது பியூர் வேரியண்ட்டோடது. பியூர் வேரியண்ட்டுக்கு நமக்கு நார்மலான ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க, லாக் அன்லாக் ஃபாலோ மீ ஃபங்க்ஷனோட. அடுத்து இருக்கிற 2 வேரியண்ட்டுக்குமே நமக்கு ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க. அதாவது கிரியேட்டிவ் எஸ்ஸுக்கும் அக்கம்பிளிஷ் எஸ்ஸுக்குமே 2க்குமே சேமான ஸ்மார்ட் கீஸ் 2 கீ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு லாக் அன்லாக் பூட் ஓப்பன் ஃபாலோ மீ ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு பியூர் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அடிஷனலாக இதில் நமக்கு பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனுமே நமக்கு கிடைக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் ஃபீச்சர்ஸை நம்ம பியூர் வேரியண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு பியூர் வேரியண்ட்லேருந்தே நமக்கு அந்த ஆட்டோ ஃபோல்டு ஓவர்வியூ அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த வேரியண்ட் கொடுத்தது. ஓகேங்களா? ஓகே, இன்டீரியர் ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். டோர் ஓப்பனிங் பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்லையுமே நமக்கு 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆச்சுங்க. ஸோ இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, எவ்வளோ பெரிய பர்சன் இருந்தாலுமே உள்ள ஈஸியாக ஏறிட்டு இறங்கிக்கலாங்க. அதுதாங்க இதோடைய பெரிய அட்வான்டேஜ். டிரைவர் சைட் டோர் வியூ பாருங்க, நமக்கு பிளாக் வித் பெய்ஜ் கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு அன்லாக் சுவிச்சஸ் பொறுத்தளவு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பவர் மிரர் கண்ட்ரோல், மேனுவல் ஃபோல்ட், ஆட்டோ ஃபோல்ட் இது எல்லாமே வந்துடுது. ஆல் டோர் பவர் விண்டோ லாக் சுவிச்சஸ்ங்க. ஃபேப்ரிக் பேட்ஸ்மே நமக்கு கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் வந்துடுதுங்க. கீழே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் அம்பர்லா ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்தளவு இதுக்கு ஆல் டோர் ஸ்பீக்கர் மட்டும்தான்.
ட்வீட்டர் கிடையாது. ட்வீட்டரோட ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, வேணா நீங்கள் ட்விட்டர் அடிஷனலாக செட் பண்ணிக்கலாம். தென் இந்த பியூர் வேரியண்ட்லேருந்தே நமக்கு டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்க. தென் அடுத்து ரொம்ப முக்கியமாக சீட்ஸுங்க. சீட்ஸை பொறுத்தளவு இந்த பியூர் வேரியண்ட் லெவலுக்கு நமக்கு பிளாக் வித் அந்த ஆரஞ்சு கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் தாங்க, பட் இருந்தாலுமே பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக தாங்க இருக்குது. ப்ரீமியம் மேட்ச் பேக்கு கொஞ்சம் பார்க்க ப்ரீமியமாக இருக்கிறதுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. 6 ஏர் பேக் அப்படின்றது பேஸ் மாடல்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பியூர் வேரியண்ட்டுக்குமே 6 ஏர் பேக் அப்படின்றது கிடைக்குதுங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் லெதர் சீட்ஸ் வாங்கி போடும்போது இந்த சீட் ஏர் பேக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி, அதாவது ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நீங்கள் சீட் கவராக வாங்கி போடுங்க, மறந்துடாதீங்க. பிகாஸ் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் அப்படின்றது 2 கிடைக்குதுங்க. இந்த அப்டேட் செய்யப்பட்ட இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பார்த்துங்க. இந்த பியூர் வேரியண்ட் அது பிளாக் வித் பெய்ஜ் கலர் ஃபினிஷிங்கில் நல்லாவே இருக்குதுங்க. பார்க்குறது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குதுங்க. தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவு நமக்கு இந்த பியூர் கேட்டகரி லெவலுக்கு நமக்கு 10 cmல கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான டிஜிட்டல் கிளஸ்டருங்க, பட் இருந்தாலுமே அனிமேஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஒர்த்தாகவே இருக்குதுங்க. இதில் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நம்ம டைமு, டெம்பரேச்சரு, டோர் ஓப்பன் வார்னிங், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், சீட் பெல்ட் வார்னிங், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ட்ரிப்பி, சிட்டி மோட்ஸ், எக்கனாமி மோட், அதுக்குள்ள விஷயங்கள் எல்லாமே இதிலேயே பார்த்துக்கலாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீரிங் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பி, ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை நம்ம பார்த்துக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்டேட் செய்யப்பட்ட ஸ்டீரிங் வீல் பார்த்துக்குங்க. நமக்கு 2 ஸ்போக் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. வித் இலிமினேட்டட் டாடா லோகோ ஃபங்க்ஷனோடையே கொடுத்துருக்காங்க. இப்போ டாடா கார்ஸ்கள் எல்லாத்துக்குமே சேம் 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வந்துருதுங்க. ஹைலைட்டான விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பியூர் வேரியண்ட்லேருந்தே நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? சூப்பரான விஷயங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இவங்க கொடுத்தது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தென் லெஃப்ட் சைடில் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் வந்துருதுங்க. தென் ரைட் சைடில் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் செட்டப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டீரிங்கோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு நமக்கு டில்ட் ஸ்டீரிங் மட்டும்தான் அல்ட்ராஸ் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட் சைடில் ஏசி வென்ட்ஸ் அப்டேட் செய்யப்பட்ட டிசைன்ஸை பார்க்க முடியுது. தென் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸுங்க, கீழே பெடல்ஸ் அண்ட் டெப்டைல்ஸ் பார்த்துக்குங்க. நல்ல ஒரு கன்வீனியன்ட் தாங்க இருக்குது. சரிங்களா? தென் அடுத்து ரொம்ப முக்கியமாக இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்தளவு நமக்கு அந்த 7 inches டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வித் ஹார்மான் மியூசிக் சிஸ்டத்தோடய கொடுத்துருக்காங்க. வித் ஒயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்பிள் கார்ப்ளே நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே வந்துருதுங்க. இதில் ரெகுலர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன், வாட் 3 words, ரேடியோ, ஆடியோ செட்டப், டிரைவ் நெக்ஸ்ட், டூடுல், ஃபேவரட்ஸ், இந்த அளவுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டியை பார்த்துக்குங்க. வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியுமே நல்லா இருக்குதுங்க. நல்லா ஹெச்டி குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் சென்டர் கன்சோல் பாருங்கள், நமக்கு அந்த டார்க் கிரே ஃபினிஷிங் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஏசி வென்ட்ஸோட நாப்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டார்க் க்ரோம் ஃபினிஷிங்கே பார்க்க முடியுது. தென் அடுத்து ரொம்ப முக்கியமாக அப்டேட் செய்யப்பட்ட டச் பேனல் செட்டப் பார்த்துக்குங்க. வித் ஏசி கன்சோல் எல்லாமே தெரியாத வருது. இதில் ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் டச் பட்டன் வந்துடுதுங்க. எக்கானமி, சிட்டி அண்ட் நார்மல் மோடு வந்துடுதுங்க. சென்ட்ரல் லாக்கிங் ஸ்விட்சஸ், ஹசார்ட் ஸ்விட்சஸ்ங்க. இந்த பியூர் வேரியண்ட்லேருந்தே நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் இம்ப்ரெசிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் கீழே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு யூஎஸ்பி போர்ட், டைப் சி போர்ட்ஸ் ஒன்று வந்துடுது. தென் 12 volt பவர் சாக்கெட்டுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேஸுங்க. தென் 5 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸுமே நமக்கு கிடைக்குது. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ். இங்கே வேணும்னா நீங்கள் ஒரு பவர் சாக்கெட் வேணும்னா அடிஷனலாக செட் பண்ணிக்கலாம். 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுதுங்க. ஹேண்ட் பிரேக் பொறுத்தளவு நமக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. வித் க்ரோம் ஃபினிஷிங்கோடையே. க்ளோ பாக்ஸ் பொறுத்தளவு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸுங்க. நல்ல மேசிவான ஸ்பேஸ்ன்னு சொல்லலாங்க. மேலே சன்செட்ஸ் வித் டிக்கெட் ஹோல்டர் வந்துடுதுங்க. தென் மேனுவல் டிம்மிங் IRVM அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. சென்டரில் நமக்கு LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசன் சீட் வேண்டியோடைய ஒரு சன்செட்ஸுங்க. ஃபிக்ஸ்டு ஹேண்டில்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேங்களா? இது அப்படியே நம்ம கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட் போகும். அதில் என்ன ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். பியூர் வேரியண்ட்லேருந்து நம்ம இந்த கிரியேட்டிவ் எஸ் வரும்போது ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ட்விட்டருங்க. இதில் அடிஷனலாக 2 ட்விட்டர் அப்படின்றது கிரியேட்டிவ் எஸ்ஸில் ஆட் ஆகுது. ரெண்டாவது இந்த க்ரோம் அன்லாக் ஸ்விட்சஸ் அப்படின்றது நமக்கு இந்த கிரியேட்டிவ் எஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது 2வது சேஞ்சஸ். 3வது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டோர் ஆம்பரோடைய கலர் மாறுதுங்க. இது 3வது சேஞ்சஸ். 4வது என்னென்னா நமக்கு சீட்ஸே டோட்டலாக சேஞ்ச் ஆகுதுங்க. சேம் ஃபேப்ரிக் சீட்ஸாக, பட் இந்த சீட்ஸோடைய டிசைன்ஸும் அண்ட் தை சப்போர்ட் எக்ஸ்டெண்டரும் இதில் அடிஷனலாக ஆட் ஆகுதுங்க. அதில் நமக்கு நார்மலான ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தை சப்போர்ட் எக்ஸ்டெண்டர் அப்படின்றது கொடுக்கலைங்க. இந்த கிரியேட்டிவ்லேருந்து தான் நமக்கு கிடைக்குதுங்க. கிரியேட்டிவ்லேருந்து கிரியேட்டிவ்ஸ் இந்த 2 வேரியண்ட்டுக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸில் சேஞ்ச் ஆகிறது நமக்கு இது 4வது சேஞ்சஸ்ங்க. 5வது சேஞ்சஸ் இன்ஜின் புஷ் ஸ்டார்ட் பட்டன் அப்படின்றது சேஞ்ச் ஆகுதுங்க. ஓகேங்களா? 6வது சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா லெதர் ரேப் ஸ்டீரிங் வீலுங்க. இது 6வது சேஞ்சஸ். 7வது சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்தளவு நமக்கு இதில் 10.25 inches டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வித் ஒயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்பிள் கார்ப்ளே வருதுங்க. இது 7வது சேஞ்சஸ். ஓகேங்களா? தென் 8வது சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிளைண்ட் வியூ மானிட்டர் அப்படின்றது இந்த கிரியேட்டிவ் லெவலுக்கு கிடைக்குதுங்க. ஸோ இது வந்து நமக்கு 8வது சேஞ்சஸ்.
தென் 9வது சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆம்பியன் லைட் அப்படின்றது இந்த கிரியேட்டிவ் ப்ளஸ் எஸ் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு 9வது சேஞ்சஸ். 10வது சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு 65 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு 10வது சேஞ்சஸ்ங்க. 11வது சேஞ்சஸ் நமக்கு ஆம்ரெஸ்ட் வருதுங்க. 12வது சேஞ்சஸ் நமக்கு கூல்டு க்ளோ பாக்ஸ் அப்படின்றது இந்த கிரியேட்டிவ் எஸ் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 12வது சேஞ்சஸ்ங்க. ஸோ இந்த 12 சேஞ்சஸ் அது போக நமக்கு எஸ் வேரியண்ட் அப்படின்றதால வாய்ஸ் சன்ரூஃப் கிடைக்குதுங்க. ஆக மொத்தம் பியூரை கம்பேர் பண்ணும்போது கிரியேட்டிவ் எஸ்ல 13 ஃபீச்சர்ஸ் அப்படின்றது நமக்கு சேஞ்சஸாக கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம அக்கம்பிளிஸ் எஸ் வேரியண்ட் போவோம். அதில் என்ன ஃபீச்சர்ஸ் மாறுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம கிரியேட்டிவ் எஸ்லேருந்து அக்கம்பிளிஸ் எஸ் வரும்போது இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் நமக்கு டிரைவர் சைட் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டச் அப், ஒன் டச் டவுன் அண்ட் ஒன் டச் அப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சஸ் என்ன கேட்டிங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க 7 இன்ச்சஸில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ரெண்டாவது சேஞ்சஸ். ஸோ இதில் தேவையான விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கலாங்க. ஆல்மோஸ்ட் டாப் எண்டில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் நீங்கள் நேவிகேஷன் முதற்கொண்டு இதுலேயே பார்த்துக்கலாங்க, தெரியுதுங்களா? ஸோ இதில் நீங்கள் காம்பஸ், நேவிகேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கலாங்க. ஆல்மோஸ்ட் தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்துடுது. ஸோ இது வந்து நமக்கு ரெண்டாவது சேஞ்சஸ். மூணாவது சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபாக் லேம்ப் பட்டன் அப்படின்றது அடிஷனலாக ஆட் ஆகுதுங்க. தென் நாலாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு எக்ஸ்பிரஸ் கூலிங் அப்படின்றது ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆறாவது சேஞ்சஸ் இந்த கன்சோல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பியானோ பிளாக் மிஷினில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஆறாவது சேஞ்சஸ். ஏழாவது சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சீட் பெல்ட் நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்டோடையே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏழாவது சேஞ்சஸ். ஸோ இந்த 7 சேஞ்சஸ் அப்படின்றது இன்டீரியருக்குள்ள கிரியேட்டிவ் எஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது அக்கம்பிளிஸ் எஸ்ல நமக்கு அடிஷனலாக கிடைக்குதுங்க. இப்போ நம்ம பியூர் வேரியண்ட் போய் அதுலேருந்து நமக்கு ரியர் ப்ரொஃபைலில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ரியர் டோர் ஆல்சோ நமக்கு 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. இந்த பியூர் வேரியண்ட்லேயே நமக்கு அன்லாக் ஸ்விட்சஸ் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துடுது. பவர் விண்டோ ஸ்விட்சஸ், பிளாக் கலர் ஃபேப்ரிக் சீட்ஸ், சைல்டு சேஃப்டி லாக், வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கருங்க. தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தா சேம் நமக்கு பிளாக் வித் அந்த ஆரஞ்சு கலர் ஃபினிஷிங்கில் ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு ஹெட்ரஸ் தான் நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்துருந்துக்கலாம். 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கிடைக்குதுங்க. ஐசோஃபிக்ஸ் ஹேங்கர்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. டை சப்போர்ட் எக்ஸ்டெண்டர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. சீட்டோடைய ஃபோல்டிங் பொறுத்தளவு நமக்கு 100% பெஞ்ச் ஃபோல்டிங் அப்படின்றது இந்த பியூர் லெவல்லேருந்து நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ அதையுமே நம்மளால் இப்படி பார்க்க முடியுது. 100% பெஞ்ச் ஃபோல்டிங் பண்ணிக்கலாங்க. ஓகே, ரியரில் நமக்கு இந்த பியூர் வேரியண்ட்டுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரியர் ஏசி வெண்ட் எதுவும் இல்லை. சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. லைட்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஃபிக்ஸ்டு ஹேண்டில்ஸ் தான் நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மற்றபடி டிரான்ஸ்மிஷன் அம்ப் அப்படின்றது சின்னதாக தாங்க இருக்குது. ஓகே, இது அப்படியே நம்ம கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட் போகலாம். கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட்டில் என்ன ஆட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, பியூர் வேரியண்ட்லேருந்து கிரியேட்டிவ் எஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் இந்த அன்லாக் ஸ்விட்சஸ்ங்க. ரெண்டாவது சேஞ்சஸ் இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியலுடைய கலர் தீம்ஸுங்க. மூணாவது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியலே சேஞ்ச் ஆகி தெரியுதுங்களா? இந்த சைட்ஸோட மெட்டீரியலே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்குது. இது மூணாவது சேஞ்சஸ். நாலாவது சேஞ்சஸ் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் அஞ்சாவது சேஞ்சஸ் ரியர் ஆம்பஸ் வித் கப் ஹோல்டருங்க. ஓகேங்களா? தென் ஆறாவது சேஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீட்ஸ்க்கு நமக்கு தை சப்போர்ட் எக்ஸ்டெண்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பியூர் வேரியண்ட் கொடுக்கலைங்க. ஸோ இது வந்து நமக்கு ஆறாவது சேஞ்சஸ். ஏழாவது சேஞ்சஸ் என்ன கேட்டிங்கன்னா ரியர் ஏசி வெண்ட் கிடைக்குதுங்க. எட்டாவது சேஞ்சஸ் ரியரில் ஒரு டைப் சி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 9வது சேஞ்சஸ் நமக்கு ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பியூர் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட்டில் 9 ஃபீச்சர்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகுதுங்க. இது அப்படியே நம்ம அக்கம்பிளிஸ் எஸ் வேரியண்ட் போவோம். அக்கம்பிளிஸ் எஸ் வேரியண்ட் வரும்போது இதில் நமக்கு சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரியரில் ஒரு ட்விட்டர் ஆட் ஆகுதுங்க. ஓகேங்களா? மற்றபடி நமக்கு கிரியேட்டிவ் எஸ்ஸுக்கும் அக்கம்பிளிஸ் எஸ்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லைங்க. ஓகேங்களா? ஓகே, இதோடைய ரியர் சீட் கம்ஃபர்ட்டை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பியூர் வேரியண்ட்டுக்குள்ளே வரேங்க. லைட்டாக குமிஞ்சு வர மாதிரி தான் இருக்குது. லெக் ரூம் ஓகேங்க. ஹெட்ரூமே ஓகேவா தாங்க இருக்குது. என்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". அப்படி இருக்கும்போது ஒரு 2 இன்ச் கேப் கிடைக்குதுங்க. தை சப்போர்ட் அப்படின்றது இப்படி கால் நீட்டும் போது தான் கிடைக்குதுங்க. இப்படி நார்மலாக வைக்கும்போது தை சப்போர்ட் அப்படின்றது கம்மியாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த என்ட்ரி லெவல் வேரியண்ட்டுக்கு நமக்கு அந்த தை சப்போர்ட் எக்ஸ்டெண்டர் அப்படின்றது கொடுக்கலைங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. இதோட டோர் தட் எஃபெக்ட் கேளுங்க. ஒரு ஓகேவான தட் எஃபெக்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ பில்ட் குவாலிட்டியை ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடியுது. ஓகேங்களா? இது அப்படியே நான் கிரியேட்டிவ் வேரியண்ட் போய் காமிக்கிறேன். அதோடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்குள்ளே வரேங்க. எஸ்,
நமக்கு பியூர் வேரியண்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த தை சப்போர்ட் எக்ஸ்டெண்டர் கொடுத்ததால நமக்கு காலை இப்படி வச்சாலுமே தை சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு தை சப்போர்ட் பெட்டராக வேணுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் பியூர் வேரியண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வேரியண்ட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க. அதர்வைஸ் எனக்கு தை சப்போர்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் பியூர் வேரியண்ட்டே எடுக்கலாங்க. ஏன்னா அதுவே வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் தாங்க. ஓகேங்களா? இந்த வெஹிக்கிள்லேருந்து இப்போ நான் இறங்குறேங்க. ஆல்ட்ராஸில் ஏறக்கும் சரி இறங்குறக்கும் சரி நல்லா கன்வீனியன்ட்டாக தாங்க இருக்குது. நாட் பேட். 1.2 லிட்டர் ரேவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டர் இன்ஜின்ங்க. இது அதிகபட்சமாக 88 PS பவரையும் 115 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த வண்டியோடைய மைலேஜ் நம்ம ரியல் வேலில் சிட்டிக்குள்ள ஒரு 12 to 15 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. ஹைவேல 15 to 17 வரைக்கும் எதிர்பார்க்க முடியுங்க. பேஸ்டான உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸை பொறுத்து இது மாறுங்க. மேலே இன்ஸ்டலேஷன்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது டீசல் இன்ஜின்ங்க. 1.5 லிட்டர் ரேவட்ராக் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக 90 PS பவரையும் 200 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இதோடைய மைலேஜ் நம்ம சிட்டிக்குள்ள சேம் தாங்க. 12 to 15 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஹைவேல நமக்கு ஒரு 16 19 வரைக்கும் எதிர்பார்க்க முடியுங்க. இதுவுமே பேஸ்டான உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸை பொறுத்து. மேலே இன்ஸ்டலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பெட்ரோல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதோட இன்ஜின் நோட்டை கேளுங்க. ரெண்டாவது நான் டீசல் இன்ஜினை காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க இந்த கம்பேரிசன் ரிவ்யூ. ஓரளவுக்கு உங்களுக்கு கன்க்ளூஷன் எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஓகே, ஃபைனலாக பியூர் வேரியண்ட் யார் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது, எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு ஆல்ட்ராஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக பியூர் வேரியண்ட் எடுக்கலாங்க. இல்லை எனக்கு அதை விட கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வேணும், எனக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வேணும், எனக்கு டிஜிட்டல் கிளஸ்டர் பெருசாக வேணும், அதே மாதிரி எனக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் பெருசாக வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு கூடவே 360 கேமரா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட் எடுக்கலாங்க. கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட்டுக்கு இன்னொரு ஸ்பெஷலுமே இருக்குதுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1.2 லிட்டரில் நீங்கள் மேனுவலையும் எடுக்கலாம், ஏஎம்டிலையும் எடுக்கலாம், டிசிஎலையும் எடுக்கலாம். அதுபோக நீங்கள் 1.2 சிஎன்ஜிலையுமே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு டீசலையுமே பை பண்ண முடியுங்க. ஸோ இந்த கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் அடிஷனலாக ஆட் ஆகுதுங்க. ஸோ உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் இந்த கிரியேட்டிவ் எஸ் வேரியண்ட்டை பை பண்ணிக்கலாங்க. எஸ் வேரியண்ட் யார் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டாப் லோல் வேரியண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வேணும், ஆனால் எனக்கு இந்த டேக்ஸுக்குள்ளே தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். ஏன்னா அக்கம்ப்ளைஸ் எஸ் வேரியண்ட்டோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9.99 lakhsங்க. இதுவே அக்கம்ப்ளைஸ் ப்ளஸ் எஸ் போகும்போது உங்களுக்கு எபவுட் 10 lakhsக்கு மேலே போகும். ஸோ டேக்ஸ் அப்படின்றது ஒரு 5% அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு ஒரு டாப் லோல் வேரியண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அக்கம்ப்ளைஸ் எஸ் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. சரிங்க நண்பர்களே, கண்டிப்பாக இந்த கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்.